தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நினைவுக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனது மனக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையில திருவாக்கியங்கள். 3ஆம் வாக்கியம். அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன், மனம் மாறவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். அந்த நாம் பார்க்கின்றோம். இதுக்கு முன்னாடி 2 வார்த்தைகள். இயேசு வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பார்த்து பிலாத்து கொன்றான் என்று செய்தியை அவர்கள் அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன், மனம் மாறவிட்டால் நீங்களும் அவ்வாறு அழிவீர்கள். நீங்களும் நானும் மனம் மாறி வாழ வேண்டும்தான் தெய்வம் விரும்புகின்றார். அழிந்து போக வேண்டிய விருப்பம் அல்ல இறைவனுக்கு. அதான் எசேக்கியேல் புத்தகம் எல்லோரும் தெரியுமே, உங்களுடைய எவருடைய சாவிலும் நாம் இன்பம் காண்பதில்லை, மாறாக நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் தான் தெய்வம் ஆசைப்படுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டும் தான், மனம் மாறுவதால் இதோ தெய்வம் எனக்கு தந்திருக்கின்ற ஒரு அரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த தவக்காலம். அப்போ எதிலிருந்து நான் மனமாறிடும், எந்த தீமைக்கு எந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன், அதில் நான் மனமாறுவதற்கான ஒரு வாய்ப்பு தெய்வம் தருகின்றார், அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தருகின்றார் இந்த தவ காலத்தில். ஆனால் இதில் நான் மனமாறுவதற்கான ஆர்வத்தை நான் காட்டவில்லை என்றால் நிச்சயமாக எனக்கு அழிவு வரும். அழிவு என்று சொல்கிற சமயத்தில் உயிர் போகிறதல்ல, மாறாக தெய்வ கிருபைகளை நான் நஷ்டமாக்கி விடுகின்றேன். 2வது, என் குடும்ப அங்கத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு பிணத்துக்கு சமமாக நான் மாறிவிடுகின்றேன். 3வது, என் வாழ்க்கையில் நடக்கின்ற ஓரோ காரியங்கள் அது நன்மையா தீமையா என்று கூட அறியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். 4வது, செய்கிற காரியங்கள் உண்மையானதா பொய்யானதா, சரியான தவறான உணராமல் சரி என்று நினைத்து கொண்டு தவறான பாதையில் நான் போய்கொண்டிருப்போம். கடைசியில் ஏமாற்றங்களும் காயங்களும் வேதனைகளும் துன்பங்களும் கண்ணீர்களும் துயரங்களும் அவமானங்கள் தான் நமக்கு கிடைக்குமே ஒழிய நன்மை ஒரு நாளும் கடந்து விடாது. ஆக இறைசனம் என்ற அனுபவம் இதாண்டு வரை மனம் மாறி நல்ல ஒரு வாழ்க்கை நான் பெறுவது கிருபை தந்திலும், இந்த தீமையிலிருந்து விட்டு மாற, இந்த பலவீனத்திலிருந்து நான் வெளியே வர எனக்கு நீ தாமே ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறேன், நன்றி என்று சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சி எடுப்போம். இந்த தவக்காலம் நமக்கு அது உதவியாக புரியட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தேவனே, பல திண்மைகளுக்கு அடிமையாக இருக்கிற நான் அதிலிருந்து விட்டு மாறுவதற்கான கிருபை நீ தருகின்றேன், ஒரு காலத்தையும் ஏற்படுத்தி தருகின்றேன். இதோ இந்த காலத்தை நல்ல முறை பயன்படுத்தி கொண்டு தீமைகளை விட்டு மாறிக்கொண்டு நன்மையான உன்னை பற்றி கொண்டு வாழ சக்தியை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.